பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் நாம் கொஞ்ச நேரம் தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே சிமிர்னா சபையை குறித்து நாம் வாசிக்க முடியும். இந்த சிமிர்னா சபைக்கு தேவன் சொன்ன செய்தி என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைகள் மூலமாக, சிமிர்னா சபைக்கு சொன்ன செய்தியின் மூலமாக தேவன் இந்த நாளில் நம்மோடு என்ன பேச போகிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வாசிக்கலாம். 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். இங்கே சிமிர்னா சபைக்கு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 9ஆம் வசனத்திலே முதலாவது அவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் என்று அங்கே ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையிலும் இந்த வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறார், கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு சபையிலும் இருக்கிற கிரியைகள் வித்தியாசமாக இருந்தது. இந்த சிமிர்னா சபையை குறித்து சொல்லும்போது இங்கே ஆண்டவர் வெறுக்கிற கிரியைகள் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் சில சபைகளிலே ஆண்டவர் வெறுக்கிற கிரியைகள் இருந்துச்சு. அப்போ கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்கிற அந்த ஒரே வார்த்தையில் 2 அர்த்தத்தை நாம் பார்க்க முடிகிறது இந்த சபைகளுக்கு கர்த்தர் சொல்லும்போது. ஒன்று, சில சபைகள் இருக்கிறதான துர்க்கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சிமிர்னா சபையை பொறுத்த வரையில் இந்த வார்த்தை என்று சொல்வது அவர்கள் தேவனுக்காய் செய்கிற நற்கிரியைகளை குறிக்கிறது, அவருடைய நல்ல குணாதிசயங்களை குறிக்கிறது, அவருடைய நல்ல சுவாபங்களை குறிக்கிறது. இங்கே நான் வாசிக்கும் போது முதலாவது அவர் சொல்லுகிறார், கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிச்சயமாக அறிந்திருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் மறக்கிற தேவன் அல்ல, அதையெல்லாம் அவர் நினைவு வைத்திருக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்திருக்கிறார். நாம் தேவ நாம மகிமைக்காக எடுக்கிற முயற்சிகளை அறிந்திருக்கிறார். நாம் தேவனுக்காய் கொடுக்கிறதை அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் நினைக்கிறோம், நான் எவ்வளவாக பிரயாசப்படுகிறேன், நான் எவ்வளவாக கிரியை செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஓடுகிறேன், நான் ஆண்டவருக்காக அந்த காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இது ஆண்டவருக்கு தெரியாதோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இல்லை, நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு காரியமும் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை தேவன் அறிந்து அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் இதற்கேற்ற பலனை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இம்மையிலும் அருமையிலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பாருங்க, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதற்கு பலன் உண்டு. ஆகவே நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் எப்படி மறக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சிமிர்னா சபையை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இன்று இந்த பிரசங்கத்தில் இணைந்திருக்கிற, இந்த யூடியூப் மூலமாக இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காரியங்களை கர்த்தர் மறக்கவே மாட்டார். மனிதன் மறந்து போகலாம், ஆனால் தேவன் மறக்க மாட்டார். யோசேப்பு செய்த காரியங்களை அந்த யோசேப்போடு கூட கைதியாக இருந்தவன் மறந்து போனான், ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் வாசிக்கும் போது எசேக்கியா என்கிறதான ராஜாவை குறித்து வாசிக்கும் போது, அந்த எசேக்கியா ராஜாவுடைய சரீரத்திலே ஒரு வியாதி வருகிறது. அந்த வியாதியினாலே அவன் மரணத்துக்கு ஏதுவாக, அவன் மரணத்துக்கு மிகவும் நெருங்கி விட்டான்.
அப்படி அவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போது ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். இந்த ஏசாயா மூலமாக கர்த்தர் அவனோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அங்கே அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நான் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 38 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமேன். இங்கே நான் வாசிக்கும் போது, அதற்கு மேலுள்ள வசனத்தை நான் வாசிக்கும் போது, அங்கே அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ என்ன செய்ய மாட்டாய், பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவாய் என்று அவனுக்கு செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் இந்த எசேக்கியா என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நான் என்னெல்லாம் செய்தேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு உண்மையாக வாழ்ந்தேன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்கள் எல்லாம் அவன் தேவனிடத்திலே சொன்னதை நாம் வாசிக்க கேட்டோம். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், எவ்வளவு உண்மையா இருந்தேன், எவ்வளவு நலமான காரியங்களை செய்தேன் சொல்லி அவன் அங்கே ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தான். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஒருவேளை கவனியாமல் இருந்து விட்டாரோ என்றெல்லாம் நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் சொல்ல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். இந்த எசேக்கியா செய்த காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா தேசத்தில் என்னென்ன சீர்திருத்தங்களை செய்தான், ஆண்டவருக்காக வைராக்கியமாக என்னென்ன காரியங்களை செய்தான் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் இவனுடைய உள்ளத்திலே அது தோன்றி அவன் ஆண்டவரிடத்திலே இப்படியெல்லாம் சொல்லுகிறான். அதே ஒரு நிலைமையிலே இந்த நாளில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ? அதே ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், உங்கள் கண்ணீரை கர்த்தர் நிச்சயமாய் பார்க்கிற தேவன் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஆகவே தான் உங்களை பார்த்து சொல்லுகிறான், கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் வேதத்திலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே கொர்நேலியு குறித்து வாசிக்கும் போது, இந்த கொர்நேலியு தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையாய் வாழ்ந்தவன், குடும்பமாய் ஆண்டவருக்கு முன்பாக பயபக்தியோடு வாழ்ந்தவன், ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், இன்னும் அநேக தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான், ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 4 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே தேவதூதன் மூலமாக அவனோடு பேசுகிறார். வாசிக்கலாம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஆமென். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் என்று அங்கே வாசிக்கிறோம். 2 வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தான், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்தான், அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். ஆனால் இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனுடைய கிரியைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தான். அதற்காக அவன் செய்யலை, அவன் செய்யும் போது அதெல்லாம் அவன் யோசிக்கலை. அவன் தர்மங்களை செய்து கொண்டு ஜெபித்து கொண்டு பக்தியாக பயத்தோடும் பக்தியோடும் குடும்பமாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தர் அதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். கர்த்தர் பார்ப்பதற்காக அவன் செய்யவில்லை. ஆண்டவர் கொர்நேலியை பார்த்து சொன்னார், உன் தர்மங்களும் ஜெபங்களும் தேவ சமூகத்தில் எட்டிற்று என்று சொல்லி. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறான், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் மறக்க மாட்டார். அதற்கேற்ற பலனை நிச்சயமாய் தருவார். அதற்கேற்ற பலனை அந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில கொடுத்தது போல, எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில இன்னும் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது போல, நிச்சயமாய் ஆண்டவருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் தருவார். ஆகவே சிமிர்னா சபையை பார்த்தவர் சொன்னார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். இந்த நாளிலே நாம் இன்னும் அந்த 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார்,
இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறான், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் படுகிற உபத்திரவம் யாருக்கு தெரியும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய உபத்திரவத்தெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். உபத்திரவம் என்று சொல்வது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக. வாசிக்கலாம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான். 119 சங்கீதத்திலே 67வது வசனத்தை வாசிங்க. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அப்ப உபத்திரவம் எதற்காக தேவன் நமக்கு தந்தார்? அவர் நமக்கு உபத்திரவம் தரவில்லை என்று சொன்னால் நாம் வழி தப்பி நடந்திருப்போம். ஆகவே அவன் உபத்திரவப்படுவதற்கு முன்பு நான் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன், உம்முடைய வழிகளை காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆகவே நாம் அவருடைய வழியிலே நடப்பதற்காக, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக, நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யம் சேர்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உபத்திரவத்தை தருகிறார். உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். நாம் எல்லாரும் ஒரு நாள் வழி தப்பி நடந்தோம். நம்முடைய மனம் போல வாழ்ந்தோம், நம்முடைய இஷ்டம் போல ஜீவித்தோம், நம்முடைய இஷ்டம் போல பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் தேவன் உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டார். உபத்திரவம் இல்லைன்னா நம்மில் அநேகர் ஆண்டவர் அறிஞ்சிருக்க மாட்டோம். ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இன்னும் அதே அதிகாரம் 71 வசனத்தில் சொல்லுகிறான். வாசிக்கலாம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறான். நாமும் அப்படி சொல்லும்படியான ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உபத்திரவப்பட்டது நல்லது, நல்லது. ஆகவே ஐயோ, நான் இவ்வளவு உபத்திரப்படுகிறேனே, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? நான் முதலாவது வாசது போல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த தலைப்பில் நாம் பார்த்தது போல நான் நன்றாக தானே ஜபிக்கிறேன், நன்றாக தானே ஓடுகிறேன், நன்றாக தானே உழைக்கிறேன், நன்றாக தானே எல்லா காரியத்தையும் செய்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த உபத்திரவம் என்று சொல்லி நினைக்கிறோம்? உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறான். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவப்பட்டது நல்லது என்று சொல்ல பழகிக்கொள்வோம். அதனால் பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்பட்டதினால் தான் ஆண்டவரை நாம் இவ்வளவு அறிஞ்சிருக்கிறோம். இல்லைன்னா நாம் ஏதோ ஒரு பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம், பேருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம், பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் உபத்திரவம் தான் நம்மை ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு அழைத்து வந்தது. உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். தேவன் நம்மை உபத்திரவப்படுத்துவது நம்மை வேதனைப்படுத்தும்படிக்கு அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எதற்காக வருத்தப்படுத்தினார், எதற்காக அவர் எப்படிப்பட்ட பாதையில் நடத்தினார்? அங்கே சொல்லும்போது, நீ அறியாத அந்த மன்னாவினால் உன்னை போஷித்தேன். எதற்காக? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறியும்படிக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவத்தை தேவன் தருவது ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வதற்காக. அதனால அவங்க சாதாரண சாப்பாடை சாப்பிடாம தூதர்களின் அப்பத்தை
அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்போ உபத்திரவம் நமக்கு உயர்வை கொண்டு வரும், உபத்திரவம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உபத்திரவம் செழிப்பை கொண்டு வரும், உபத்திரவம் மேன்மையில் மேல் மேன்மை கொண்டு வரும். சாதாரண மனிதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு தூதர்களின் அப்பத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உபத்திரவத்தில் நீ சோர்ந்து போக வேண்டாம். உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் முடிவிலே உனக்கு உயர்வு உண்டு, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிமிர்னா சபையில் அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக தான் இருந்தாங்க. ஆனால் உபத்திரவம் இருந்துச்சு, உபத்திரவம் இருந்தது. ஆகவே சொன்னார், உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். நம்முடைய உபத்திரவத்தெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நாம் பட்ட உபத்திரவங்களுக்கு அதிகமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தருவார். யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எவ்வளவோ உபத்திரவம், அந்த உபத்திரவம் உனக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகிக்கிற உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இரட்டிப்பான பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் தரித்திரனாய் இருக்கிறாய். அந்த சபையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட தரித்திரம், பற்றாக்குறை, வறுமை, அதை குறிக்கிற வார்த்தை அங்கே நான் வாசிக்க முடியும். உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்காக கொடுக்கிறோம், அநேக காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்காத சில தரித்திரம், நீங்காத சில வறுமை, நீங்காத சில பற்றாக்குறை. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பொருளாதார நெருக்கடி, ஏன் ஆண்டவரே நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம், என் கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லையே, எவ்வளவோ நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லையே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வறுமை, இவ்வளோ ஒரு திண்டாட்டம் எதற்காக, இவ்வளோ ஒரு நெருக்கடி எதற்காக என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தரித்திரப்பட்டாலும் நம்மை தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இப்படியே தரித்திரமாய் நம்மை வைத்திருப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. அவர் ஒரு சரியான நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய தரித்திரத்தை மாற்றுகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அந்த அதிகாரத்தில் சாரிபாத் ஊரில் இருந்த ஒரு விதவை குறித்து வாசிக்கிறோம். அந்த விதவை, அந்த சாரிபாத்தில் எத்தனையோ விதவை இருந்தாங்க. ஆனால் எலியா தீர்க்கதரிசி அந்த சாரிபாத்தில் இருந்த அந்த குறிப்பிட்ட அந்த விதவை இடத்துல தான் தேவன் அவனை அனுப்பினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த சாரிபாத்தில் இருந்த விதவை இடத்துல நாம் பார்க்கும்போது எலியாவை கர்த்தர் அங்கே அனுப்புகிறார். எலியா அங்கே போய் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறான். இந்த விதவை விறகு பொறுக்குவதற்காக வருகிறாள். அவளை பார்த்த உடனே எலியா சொன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ஒரு பாத்திரத்தில். சரி, களைப்பாய் வந்திருப்பார், நம்முடைய நிலைமை நம்மோடு இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுத்துடலான்னு அவன் போகும்போது அவன் கூப்பிட்டு சொன்னா, அப்படியே எனக்கு ஒரு கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த விதவை தன்னுடைய நிலைமையை அந்த தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறாள். ஐயா, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கு, கடைசியாக நானும் என்னுடைய ஒரே மகனும் அதை அப்பமாக சுட்டு சாப்பிட்டு சாக போகிறோம். இனி சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, எந்த பொருளோ பணமோ உணவோ எதுவுமே இங்கே வீட்டில் இல்லை. கடைசியாக சமைக்க வந்திருக்கேன், கடைசியாக சமைக்க போகிறேன். ஆனால் அந்த எலியா சொன்ன, ஆகிலும் முதலாவது ஒரு சிறிய அடையை செய்து எனக்கு கொண்டு வான்னு சொன்னான். வாசிக்கலாம் 14ஆம் வசனத்தை. 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின்
செலவழிந்து போவதும் இல்லை, பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவளுடைய நிலைமை அங்கே மிக கொடியதாக இருக்கிற. எல்லாரும் பஞ்சத்தில் இருக்காங்க. எத்தனை பேர் செத்துட்டு இருக்கலாம். இவளுடைய நேரம் இப்போ கடைசி சாப்பாடு. அவளால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் தேவ மனுஷனுடைய சூழ்நிலை அறிந்த பின்பும் சொல்லுகிறான், ஆகிலும் நீ முதலாவது ஒரு சிறிய அடைய செய்தனை கொண்டு வா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் வறுமை இருக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியதை தவறாமல் நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டிய காரியங்களை சரியாய் உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தரித்திரத்தை மாற்ற கர்த்தரால் முடியும். அவர் நம்மை தரித்திரமாக வைக்கிறவர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் இந்த தரித்திரத்திலையும் நம்ம உண்மையாக இருக்கிறோமா, அதை கர்த்தர் பார்க்குறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளே கஷ்டப்படுறோம், நம்ம எதுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும், நம்மளே பொருளாதாரத்தில் நெருக்கப்படுறோம், நமக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம எதுக்கு ஆண்டவர் கொடுக்கணும், நம்ம எதுக்கு சபைக்கு செய்யணும், நம்ம எதுக்கு உதவி செய்யணும், எப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபத்திரவத்தில், இந்த தரித்திரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கிறோமாங்கிறது கர்த்தர் பார்க்குறார். நம்முடைய தரித்திரம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த சாரிபாத் ஊரில் அந்த விதவிட நிலைமை ஆண்டவருக்கு தெரியாதா? எலியாவுக்கு தெரியாதா? தெரிந்தும் அவன் சொன்னான், நீ செய், இப்படி செஞ்சியனா இந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் உனக்கு ஒரு குறையும் இருக்காது, மாவு குறையாது, எண்ணெய் குறையாதுன்னு சொல்லி அங்கே எலியா ஆண்டோட வார்த்தை சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வீட்டில் இருக்கிற நிலைமையை கர்த்தர் பார்க்குறார். உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க தெரியாமல் இருக்கலாம். யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் உங்களுடைய தரித்திரம் கர்த்தருக்கு தெரியும். அவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றப் போகிறார். அவர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே இயேசுவும் சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கல்யாண வீட்டிலே திடீரென்று சொல்லி திராட்சரசம் குறைவுபட்டது. உடனே அவரிடத்துல சொல்றாங்க, மரியாள் சொல்றான், திராட்சரசம் குறைவுபட்டுருச்சான். ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நேரத்தை வைத்திருக்கிறார். உன் தரித்திர ஆண்டவருக்கு தெரியும். அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்டது இயேசுக்கு தெரியாமல் இருக்குமா? அவருக்கு தெரியும். ஆனால் அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ என்னுடைய தரித்திர யாருக்கும் தெரியலையா, ஆண்டவருக்கு கூட தெரியலையா, ஆண்டவர் நோக்கி எவ்வளவோ ஜபிக்கிறேனே, ஆனால் என் தரித்திரம் மாறலையே, என் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாதம் வரலையே. ஆண்டவருக்கு தெரியலையா? ஆண்டவரே ஏன்பா இப்படி எனக்கு தரித்திரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன். இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஒரு சரியான நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்பொழுது உன் தரித்திரம் எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியாது. அவ்வளோ நேரம் அந்த கல்யாண வீட்டில் கொடுக்கப்பட்ட ரசத்தை பார்க்கிலும் இப்பொழுது இயேசு தண்ணீரை ரசமாக மாற்றி அந்த ரசத்தை குடித்தவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு டேஸ்டாக இருக்குது, முன்புள்ள ரசத்தை விட இது சுவையாக இருக்கிறது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரின் தரித்திரத்தை மாற்றும் போது உன் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக மாறிவிடும். அந்த தரித்திரம் அதன் பின்பு நினைக்கப்படாமல் போய்விடும். அவர் உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறார். ஆனால் நீ உண்மையாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ். ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் போது அவர் தரித்திரத்தை மாற்றுகிறவர், அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் உண்மையாய் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கும் போது நம்முடைய தரித்திரத்தை ஆசீர்வாதமாக அவரால் மாற்ற முடியும். அதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் பொறுமையாக இருப்போம். அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார்.
நான்காவதாக அந்த சபை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீ தூஷிக்கப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். யூதரல்லாத ஜனங்கள், யூதர் 2 பேர் கொண்டிருந்தும் யூதரல்லாத சிலர் அவர்களை தூஷித்தார்கள். அந்த தூஷணங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு ஒரு தூஷணம், ஏன் இவ்வளவு ஒரு நிந்தனை? ஆண்டவர் சொன்னார், சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவ நிமித்தமாய், நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய், நாம் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்ப நிமித்தமாய் ஏற்படுகிறதான தூஷணங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஐயோ, எதற்காக இவ்வளவு தூஷணம்? ஏன் இந்த நிந்தனை எனக்கு? ஏன் இப்படிப்பட்ட அவமானம் எனக்கு? ஏன் நான் செய்யாத காரியத்தை சொல்லிக்கொண்டு என்னை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்களே, என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, வார்த்தையினால் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, எதற்காக இப்படி எனக்கு நடக்கிறது? நான் இந்த தவறு செய்யவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிற ஆத்மாவே, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் தூஷணங்களை அறிந்திருக்கிறேன், உனக்கு விரோதமாய் தூஷிக்கப்படுகிற வார்த்தைகளை அறிந்திருக்கிறேன், உன்னை தூஷிக்கிறவர்களை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நிமித்தமாக, ஆண்டவருக்காக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக, உண்மையாய் வாழ்வது நிமித்தமாக தூஷிக்கப்படுகிறோமா? நாம் கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் களி கூறுங்கள், சந்தோஷப்படுங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு பரலோகத்தில் பலன் உண்டு. எவ்வளவுக்கு தூஷிக்கப்படுறோமோ, எவ்வளவுக்கு அவமானப்படுறோமோ, எவ்வளவுக்கு மற்றவருடைய வார்த்தையினால் நாம் வேதனைப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு பரலோகத்தில் நமக்கு பலன் உண்டு. நாம் சகித்து கொண்டிருக்கிற தூஷணங்களை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த சிமிர்னா சபையை தூஷித்தார்கள், நிந்தித்தார்கள், ஏளனமாய் பேசினார். கர்த்தர் சொல்கிறார், நீ தூஷிக்கப்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தூஷிக்கப்படுவதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே அசீரியா ராஜா மிகவும் தூஷித்துக் கொண்டிருந்தான். அவன் ஏளனமாக பேசிக் கொண்டிருந்தான். ஆண்டவரை தூஷித்தான், ராஜாவை தூஷித்தான், இந்த எசேக்கியாவின் ஜனங்களை தூஷித்தான். ஆனாலும் அந்த தூஷணங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருந்தார். எசேக்கியாவுக்கு என்ன சொன்னார்? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19:6. அப்பொழுது ஏசையா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும், அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும், நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், நீ கேட்டத வார்த்தையினாலே பயப்படாதேயும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள், அவனுடைய தூஷணமான வார்த்தைகளை குறித்து நீ பயப்பட வேண்டாம் என்று எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினான். ஆண்டவருடைய வார்த்தையை, பயப்பட வேண்டாம். நாம் அநேக நேரத்தில் பயப்படுறோம், தூஷணங்களை பார்த்து பயப்படுகிறோம். ஐயோ, அவர் என்னை சாபம் போட்டாங்க, அந்த சாபம் பலிச்சிருமோ, அவங்க என்னை இப்படியெல்லாம் பேசிட்டாங்க, இந்த வார்த்தையெல்லாம் பலிச்சிருமோ. யாருடைய வார்த்தைகளும் பலிக்காது, யாருடைய சாபம் பலிக்காது. ஆமென். காரணமில்லாத சாபம் தங்காது என்று வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை, மந்திரவாதம் இல்லை என்று வாசிக்கிறோம். யாருடைய தூஷணத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிற, நீ பயப்பட வேண்டாம். எவன் தூஷித்தானோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தேசத்துக்கு என்ன செய்வான்? திரும்பி போயிடுவான். அந்த தேசத்திலே பட்டயத்தால் அவனை விழ பண்ணுவேன். அதே போல் நடந்துச்சு. அவன் தேசத்துக்கு திரும்பி போனான். அவன் கதை அதோடு முடிஞ்சு போச்சு. அவனை கீழிருந்த மனிதர்கள் அவனை வெட்டி கொன்று விட்டார்கள். தூஷிப்பதற்கு அவனுக்கு அதற்கு பின்பு முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவர் நிமித்தமாக தூஷணத்தை ஏற்றுக்கொள்வோமானால் நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு. நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 51:7.
அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம், அவள் தூஷணங்களுக்கு கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார். அவர் பதிலளிப்பார். நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம், பொறுமையோடு ஏற்றுக்கொள்வோம். அப்படி நாம் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவர், கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர், கர்த்தர் நமக்காக பேசுகிறவர். ஆண்டவர் சிமிர்னா சபையை பார்த்து சொன்னார், தூஷணங்களை அறிந்திருக்கிறேன், தூஷணங்களை அறிந்திருக்கிறேன். ஒரு நாள் கோலியாத் என்கிறவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி அந்த இஸ்ரவேலின் சேனையையும் அவர் தேவ ஜனங்களையும் தேவனையும் நிந்தித்தான். 40 நாளும் வந்து நிந்தித்துக் கொண்டிருந்தான். தூஷணமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தான், கேட்க முடியாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தான். ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த வாலிபன், தேவ அபிஷேகம் பெற்றிருந்த அந்த வாலிபன், அவ்வளோ பெரிய ஒரு மனிதன், யுத்த வீரனாகிய கோலியாத்தை வீழ்த்தி விட்டான். தூஷித்து கொண்டிருந்தவன் தாவீதுக்கு முன்பாக கீழே விழுந்து கிடந்தான். அவனுடைய கதை முடிந்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தூஷிக்கிற மனிதன், உன்னை தூஷிக்கிற ஜனங்கள் எவ்வளவு பலத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. வெற்றி உனக்கு தான் நிச்சயம். அவ்வளவு பயங்கரமாய் கொக்கரித்தான். ஆனா ஒரே கூழாங்கல் அடியில பெரிய ராட்சதன் கோலியாத் கீழே விழுந்து விட்டான். பெரிய வெற்றி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்தது. இன்னும் சீமை என்கிறதான ஒருவன் அதே தாவீதை நிந்தித்தான், அவமானமாய் பேசினான், ஏளனமா பேசினான், கேவலமா பேசினான். ஆனால் அந்த தாவீது அன்று அவன் காட்டில் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிராக அவன் மகன் அப்சலோம் எழும்பி ராஜ்யத்தை பிடித்து கொண்டபடினாலே அவன் அலைந்து கொண்டிருந்த பொழுது பார்த்து ரொம்ப கேவலமாக பேசினான். பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ என்று சொல்லி புழுதியை வாரி போட்டு அவனை சபித்து வாயில வந்தெல்லாம் பேசினான். ஆண்டு தாவீது சொன்னான், அவன் தூசிக்கட்டும், ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்திருப்பார், தூசிக்கட்டும், பொறுமையாக இருந்தான். ஆனால் அந்த சீமையோ உயர்வு பெறவில்லை, அந்த சீமையை ஆசீர்வதிக்கப்படவில்லை, அந்த சீமையை பாதுகாக்கப்படவில்லை. ஒரு நாள் வந்தது, சீமையுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அவன் நடுங்குகிற ஒரு நேரம் வந்தது. மீண்டும் தாவீது ராஜாவாய் மாறிய நேரத்தில் அவன் தாவீதிடத்தில் வந்து விழுந்தான். ஆனாலும் அவன் வார்த்தையின்படியே அவன் தூஷித்தபடி நான் அதற்கேற்ற தண்டனை பெற்றுக்கொண்டான். வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூஷிக்கிறவர்கள் ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் இருக்க போவதில்லை. தூஷணங்களை பொறுமையாய் சகிக்கிறவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆகவே நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற தூஷணங்களை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ தூஷிக்கப்படுவதை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். 5ஆவதாக அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாடுகள் உண்டு என்று சொல்லுகிறார். படப்போகிற பாடுகள் அப்படின்னா பாடுகள் நிச்சயமாய் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடு என்பது உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடு கிடையாது, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்வார்களானா அதை நம்பாதுங்க. வேதம் அநேக இடத்துல நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடு நிச்சயமாய் உண்டு. அங்கே சிமிர்னா சபைக்கு சொல்லுகிறார், உனக்கு பாடு உண்டு, நீ படப்போகிற பாடு.
அப்படின்னா பாடு உண்டுன்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பாடு உண்டுன்னு பயந்துடாதுங்க. ஆண்டவர் சொல்ற பயப்படாதே. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடு உண்டு, ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். பாடுகள் மத்தியில் கர்த்தர் கூட இருப்பார். எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி சூளையில் போடப்பட்ட போது அவர்கள் மாத்திரம் நடக்கலை, அவங்க கூட தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் ஒரு நடக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜா சொன்னான். தேவகுமாரனும் அவர்களோடு கூட நடந்தார். அக்னி அவர்களை சேதப்படுத்தவில்லை. ஆகவே பாடுகள் கண்டிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் உண்டு. ஆனால் அந்த பாடுகளிலே நாம் அமிழ்ந்து போவதில்லை. பாடுகளிலே நமக்கு பலன் உண்டு, பாடுகளிலே நமக்கு வெற்றி உண்டு, பாடுகளிலே நமக்கு ஆறுதல் உண்டு, பாடுகளிலே தப்பித்து செல்லும்படியான வழி நமக்கு உண்டு. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அப்போஸ்தலனாகிய பேதுரு பாடுகளை குறித்து சொல்லும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆமென். இங்கே நான் வாசிக்கும் போது பாடுகளை நாம் சகித்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும் என்று வாசிக்கிறோம். ஆனால் குற்றம் செய்து பாடுபடுவதல்ல. சிலர் வாழ்க்கையில் உபத்திரம் உண்டு, தூஷணம் உண்டு, பாடெல்லாம் இருக்குது. ஆனால் எதனாலன்னா அவங்க செய்கிற தப்புனால. அப்படி இல்லை, குற்றம் செய்தல்ல. நாம் குற்றம் செய்யாமல் நன்மை செய்து பாடுபடும் போது அதில் நமக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் அங்கே நான் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட வழியை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கண்டிப்பாக பாடு உண்டு. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவ பாடுபட்டது போல நமக்கும் பாடு உண்டு. பாடுகளை கடந்து தான் நாம் போக வேண்டும். இன்னும் அங்கே தெளிவாய் நாம் வாசித்தோம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பாடுகளை சகிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடுபடும்படி நம்முடைய அழைப்பே பாடுபடும்படியான அழைப்பு தான். நம்முடைய நிறைய அழைப்பு இருக்கலாம். சில கேட்பேன், உங்களுடைய அழைப்பு என்ன? என்னுடைய அழைப்பு சுவிசேஷ ஊழியம். உங்கள் அழைப்பு என்ன? என் அழைப்பு சபை ஊழியம். உன் அழைப்பு என்ன? என் அழைப்பு பாடல் ஊழியம். இப்படிலாம் நம்ம ஊழியத்தில் அழைப்பு சொல்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே அழைப்பு இருக்குது. நான் இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் வேலை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஊழியத்தை தாங்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் சரீரத்தின் நிமித்தமாய் சரீர பிரகாரமாக உழைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அதே போல் பாடு என்பது நம்ம எல்லாருக்குமே கொடுத்த ஒரு பொதுவான அழைப்பு. இதற்காக அழைக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் பாடு உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாடு உண்டு. ஊழியக்காரர்களுக்கும் பாடு உண்டு, விசுவாசிகளுக்கும் பாடு உண்டு. இந்த ஊழியத்தை செய்கிறவங்க பாடு உண்டு, அந்த ஊழியத்தை செய்கிறவங்க பாடு உண்டு. எல்லாருடைய கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பாடுகள் உண்டு. அந்த பாடுகளிலே தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த பாடுகள் நிமித்தமாய் நமக்கு பலன் உண்டு. இன்னும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமீன். அங்கே சொல்லப்படி இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற அந்த வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இந்த உலகத்தில் நாம் படுகிற பாடுகள் எல்லாம் இனி நமக்கு வரப்போகிறதான அந்த பரலோக வாழ்க்கைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இந்த பாடுகளுக்கும் 1000 மடங்கு அதிகமாக தேவன் சந்தோஷத்தையும் மகிமையும் கனத்தையும் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற பாடுகள் எல்லாம் பொறுமையோடு சகிக்க
நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் இல்லை என்று யார் சொன்னாலும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. பாடுகள் உண்டு, ஆனால் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான பிரதிபலன்களை தேவன் நிச்சயமாய் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த 10ஆம் வசனத்தில் வாசித்தோம். ஆகவே சிமினா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லி. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவர் நம்முடைய நிலைமைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம்ப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். சிமினா சபையின் மூலமாய் தேவன் நம்மோடு பேசினதான வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம், தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரிபகன சகன ரபகனமா, நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய சரித்திரத்தை அறிந்திருக்கிறார். நாம் கிறிஸ்து நிமித்தம் தூஷிக்கப்படுவதை அறிந்திருக்கிறார். யாருமே பார்க்கல நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரிபகன சகன ரபகனமா. ஆமென். பாடுகள் உண்டு, பாடுகளிலே பலன் உண்டு, பாடுகளிலே ஆசீர்வாதம் உண்டு, பாடுகளிலே சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. இயேசுவே, ரிபகன சகனமானாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. உண்மையா இருக்கிறேன். ஏன் எனக்கு இந்த நிலைமை நினைக்கிறீங்களா? ஆம், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் கடைசி ஒரு உண்மையா இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். கிரியைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு, உபத்திரவத்திலே சந்தோஷம் உண்டு, தரித்திரத்திலே ஆசீர்வாதம் உண்டு, தூஷிக்கப்படுவதிலே பலன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. ஆமென். நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் ஆமென். இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை, ஆமென், இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி
சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் ஆமென். இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ரிபகன சகன ரபகனம். ஆமென். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். ஆமென். லேசான உபத்திரவம். ரிபகன சகன ரபகனமா.